Defects in paints. First is dampness. ஈரம் ஆகிற வரது டியூ டு எஸ்பெஷலி வென் பெயிண்ட் சர்ஃபேஸ் வந்து அந்த கோட்டிங் வந்து அப்படியே ஒட்டாமல் இலகி வரும்போது தேர் வில் பி டேம்ப்னஸ் காஸ்ட் இன் த walls. Then second is cleanliness. When you talk about cleanliness, always the paint should be பெயிண்ட் வந்து நிற்கவே நிற்காது சர்ஃபேஸில், அப்படியே உடஞ்சி உடஞ்சி வந்துடும். பிகாஸ் இஃப் த பெயிண்ட் இஸ் நாட் clean or the surface is not clean before painting, the paint will not stick to the walls or stick to the surfaces. So always the surface should be clean and free from dirt when you are painting, otherwise that problem will come. Third is chemical reactions. When you talk about chemical reactions, we know that the paint will be always sticking onto the walls. The paints will be sticking onto the walls, but due to some chemical reactions the walls will be rejecting the paint. இப்போ always we take medicines, no? If the body is not accepting the medicine, it will reject the medicine. எல்லாமே நம்ம பாடியை ஏற்றுக்காது. ஸோ டாக்டர்ஸ் will move from one medicine to another medicine if it is not working in us. So similarly, chemical reactions between the paint and the walls nala, the walls will reject the paints, and that is one of the problem with the paint. Then blistering and peeling, அது நம்ம எல்லாருமே பார்த்துப்போம். blistering and peelingனா நம்ம கையில் எப்படி ரெய்னி சீசனில் வெதர் சேஞ்சஸ் மாறும்போது நம்ம கையிலலாம் தோல் உரியும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்கின்ஸ்லாம் தோல் the skin will be peel off. Similarly, is that due to the chemical reaction or the dampness, there will be blistering and peeling off of the paint from the surface of the walls. So that is blistering and peeling. And most of peeling வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இஸ் செக்கிங். Checking is another name for cracking. We saw in timber also. டிம்பர்லேயும் செக்ஸ்ன்னு ஒன்று படித்தோம். செக்ஸ்னா என்னென்னா கிராக்ஸ் அப்படியே டெவலப் ஆகுறது ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த டிம்பர், தட் இஸ் கிராக்ஸ். கிராக்ஸ் டெவலப்மெண்ட் தான் செக்கிங். அதே மாதிரி பெயிண்ட்லேயும் கிராக்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் வரும். அந்த கிராக்ஸோட ஒரு இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம்ல, வீரியம்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த கிராக்ஸோட இன்டென்சிட்டியை பொறுத்து தேர் ஆர் நேம்ஸ் ஃபார் இட். இஃப் இட் இஸ் அ ஹேர்லைன் கிராக்கோட சைஸ் வந்து நம்ம ஹேர் சைஸ், ஒரு ஹேரோட சைஸ் மாதிரி மைன்யூட் கிராக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு கிரேசிங். அதோட பெருசாக கிராக்ஸ் டெவலப் ஆச்சுதுன்னா இட் இஸ் கால்ட் க்ராக்கடைலிங். க்ராக்கடைலோட சர்ஃபேஸ் வந்து க்ராக்கடைலோட சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு இருந்த மாதிரி இருக்கும் அதோட சர்ஃபேஸ். அதனால் தட் வில் பி லைக் வியர்ட் டு லுக், நோ? ஸோ அந்த சர்ஃபேஸஸ் வந்து அப்படி வெடிச்சு இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் க்ராக்கடைலோட ஸ்கின் மாதிரி பெருசாக உடையும் போது பெரிய கிராக்ஸ் வரும்போது பெயிண்டில் we call it is crocodiling. another name is cracking. கிராக்கிங்னா என்டையர் சிஸ்டம் ஆஃப் த பெயிண்ட்லேயே கிராக்ஸ் டெவலப் ஆகும், ஃபுல்லாக அப்படியே கிராக்காக வரும். இப்போ ஹேர்லைன் கிராக்ஸ் ஆர் கிரேசிங் ஆர் crocodiling will occur for certain length or in one direction. பட் கிராக்ஸ்ன்னு எடுக்கிறப்போ it comes in all directions and throughout the surface. Next is flaking. What is a flake? நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு இருக்குல்ல, வாட் இஸ் அ ஃப்ளேக்? கார்னோட கார்ன் வந்து நம்ம சாப்பிடுவோம் கார்ன். ஆனால் அந்த கார்னை எப்படி ஃப்ளேக்காக மாற்றுறாங்க? பை அதை தட்டையாக அடித்து மாற்றுறாங்க, கரெக்ட்? அதனால் சட்டையாக மாற்றி அதை வந்து ஒரு கார்ன்ஃப்ளேக் சிப்ஸ் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ கார்ன்ஃப்ளேக் அப்படிங்கிறப்போ இட் இஸ் த ஸ்மால் ஷீட்ஸ் ஆஃப் கார்ன்ஸ், அதான் கார்ன்ஃப்ளேக். அதே மாதிரி சின்னதாக ஷீட்டாக டிட்டாச் ஆகி வரதான் ஃப்ளேக்கிங்.
தென் சாக்கிங்னா சம்டைம்ஸ் நல்ல குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட் இல்லை அப்படின்னா அப்படியே வால்ஸில் கை வச்சிங்கன்னா நிறைய ஹவுஸ் வார்மிங் செரிமனிஸ் எல்லாருமே போயிருப்பீங்க. ஹவுஸ் வார்மிங் செரிமனிஸில் நம்ம ட்ரெஸ்ஸில் கையில் எல்லாம் அங்கங்கே ஒயிட் கலரில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. தட் இஸ் கால்ட் சாக்கிங். இந்த பவுடர் வந்து ஒழுங்காக ப்ரைமர் அடிக்கலை அப்படின்னா ப்ரைமர் இல்லாமல் டைரெக்டாக பெயிண்ட் அடிச்சிருவாங்க. இல்லை இந்த மாதிரி ரீசன்ஸ்னால திஸ் சாக்கிங் ப்ராப்ளம் வில் கம். கையில் வந்து ஒயிட்டாக வரும் பெயிண்ட்டு. தென் அலிகேட்டரிங் அப்படின்னா சம்டைம்ஸ் டிசைன் பண்ணுவாங்க, வால் பெயிண்டிங்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துப்போம். லைக் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்லேயே இப்போ பெட்ரூம்ஸ்னால் ஏதாவது ஒரு தீம் வச்சு பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. இப்போ தீம் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது ஒரு பெயிண்ட்க்கு மேலே இன்னொரு பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கும். சம் பெயிண்டோட திக்னஸ் ஆர் டென்சிட்டி வந்து திக்காக இருக்கும், சம் பெயிண்ட் வில் பி வெரி சாஃப்ட். இப்போ கீழே நம்ம பேஸ் ஆஃப் த பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதோட ரொம்ப திக்கான பெயிண்ட் அதுக்கு மேலே நீங்கள் அடிக்கும்போது தேர் வில் பி no bonding between the two paints. One paint will slide over the other. That is called alligatoring. When two different density of paint பண்ணும்போது there will be sliding of one paint layer over the other. That is alligatoring. Next is wrinkling and crawling. What is wrinkling? நம்ம ஸ்கின்ஸ்லேயுமே we have wrinklings. ரொம்ப தோல் சுருங்குது, முகத்தில் நிறைய சுருக்கம் தெரியுது, கையில் சுருக்கம் தெரியுது. ஆல் as the age, that wrinkling is common. Similarly, the wrinkling is the wrinkling in the பெயிண்ட்லேயும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிற பெயிண்டில் அது மாதிரி சுருங்கும், சில இடத்துல சுருங்கி இருக்கும், அந்த இடத்துல that is called wrinkling. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ப்ரைமர் ஒழுங்காக இருக்காது, இல்லை பெயிண்டோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா this wrinkling will come. Next is ரன்னிங் அண்ட் சாகிங். சாகுன்னா சர்வே படிக்கிறீங்க, சர்வேல செயின் படிச்சிருப்பீங்க. 2 எண்டு செயின் வந்து ஹெவியாக இருக்கும், அதனால் ஹெவியாக இருக்கும், லென்த்து அதிகமாக இருக்கும், 30 மீட்டர் 20 மீட்டர் இருக்கும். செயினை ரொம்ப பிடிச்சாலும் அந்த செயின் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஒரு டேப் இருக்குது, லாங் டேப்பை பிடிக்கிறீங்க கிரவுண்டில் லெவல் பண்ணுறதுக்கு. அந்த லாங் டேப்பை பிடிக்கும்போது கண்டிப்பாக அந்த டேப் வந்து கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் சேக் ஆகும், கீழே அப்படியே பவுல் ஷேப்பில் மாறும். ஸோ தட் இஸ் சேக் ஆகும். அதே தான் வென் த சிமிலர்லி பெயிண்ட்டை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே கீழே வடிஞ்சு வரும், பார்த்துருப்பீங்க. தட் இஸ் சாகிங். தென் ப்ளூம் அப்படின்னா like white patches will be developed on the surface of the paint because of poor ventilation or poor quality of the paint. காற்று ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து ஒழுங்காக திக்கன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் what can I say? பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏரியா வந்து நல்லா ஏர் வென்டிலேஷன் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் நேச்சுரல் சன்லைட் வந்து பெயிண்ட் சர்ஃபேஸ் மேலே படுற மாதிரி இருக்கணும். அதர்வைஸ் கண்டிப்பாக அந்த பெயிண்ட் வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸில் ஃபங்கஸ் அட்டாக் மாதிரி ப்ளூம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ப்ளூம். தென் வி ஹாவ் ஃப்ளாஷிங் அப்படின்னா glossy patches on the painted surface. Dull patches develop ஆச்சுதுன்னா bloom, glossy patches develop ஆச்சுதுன்னா that is flashing. Then grinning அப்படின்னா imperfect opacity of the paint film over the final coat. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமர் அடிச்சுட்டு மேலே பெயிண்ட் அடிப்போம், ஆனால் அந்த பெயிண்டோட ஒப்பாசிட்டி நல்லா இருக்காது. ஆப்டிக்கல் அந்த விஷுவல் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்காது.
தட் இஸ் ஒப்பாசிட்டி. நம்ம பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் தான் தெரியுமே தவிர பெயிண்ட் கலர் தெரியாது. உள்ள அடிச்சிருக்க ப்ரைமர் கலர் தெரியும். தட் இஸ் கால்டு கிரின்னிங். ஓகே, ஸோ வில் see the pictures of those things. ஸோ ஒன் இஸ் dampness. எல்லா வீட்லேயுமே கொஞ்சம் ஒரு 5 years ஆனதுக்கு அப்புறமே ஒரு வீட்டில் எடுத்தோம் இல்லை எனி பில்டிங் எடுத்தோம்னாலே திஸ் dampness இஸ் அ காமன் ப்ராப்ளம். மெயினில் வந்து சம் கேசஸில் வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் கேன் ஆல்சோ lead to the formation of this kind of dampness in the paints. Bad smell will come near the damped walls. இந்த மாதிரிலாம் பார்த்துப்பீங்க. ஸோ dampness. Next is cleanliness. Always we should be aware that before painting the surface should be very clean. Otherwise there will be no bonding of the paint to the surface of the wall. Third problem that can happen is chemical reaction. Rejection of the paint by the surfaces. Chemical reactions, anything may happen. Then blistering and peeling. This is blistering. நம்ம கையில் தோல் சுருக்கங்கள், அந்த தோல் உரிகிறது மாதிரி அங்கங்கே பிளிஸ்டர்ஸ் வில் கம். பிம்பிள்ஸ் மாதிரி வந்து அந்த இடத்துல உடையிறது மாதிரி the blisters and it will peel off. You can see the peeling of the paint. Peel அப்படியே சர்ஃபேஸ்லேருந்து பீல் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் we have checking. Checking is nothing but cracks in the paint. The cracking, heavy level cracking throughout the paint wall system, the cracking will happen. Then flaking na, as I said, பவுட்ரி ஃபார்ம் ஆஃப் பெயிண்ட் அடிக்கும்போது இட் வில் கம் அஸ் ஃப்ளேக்ஸ். இந்த மாதிரி ஃப்ளேக்கியாக வரும். நெக்ஸ்ட் வி ஹாவ் சாக்கிங். பெயிண்ட் சர்ஃபேஸை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே ஒயிட்டாக வரும் டியூ டு த புவர் குவாலிட்டி ஆஃப் த பெயிண்ட். தட் இஸ், இல்லை ப்ரைமர் ஒழுங்காக அடிக்கல, ஆயில் பெயிண்டாக இல்லை அப்படின்னா இட் வில் கம் இன் த ஹேண்ட் லைக் திஸ். திஸ் இஸ் சாக்கிங். தென் alligatoring is like long அப்படியே வெர்டிக்கலாக கிராக்ஸ் டெவலப் ஆகிறது தான் alligatoring. அண்ட் wrinkling, அப்படியே சுருக்கங்கள் வர்றது தான் wrinkling. Then running and sagging. You can see the run painting வந்து அப்படியே சாக் ஆகி நீங்கள் அடிக்கும் போதே அது அப்படியே வடிஞ்சு அப்படியே தெரியும் சர்ஃபேஸில். திஸ் இஸ் கால்ட் running and sagging. You can see here running and sagging of the paints. Then we have blooms. Can you see the blooms? இது மாதிரி பேட்சாக சர்ஃபேஸில் தெரியும். dull patches in the surface of the paint is bloom. Then ஃப்ளாஷிங்னா இப்போ நார்மலாக அது ஒரு ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஃப்ளாஷாக தெரியும், நல்லா கிளாஸியாக தெரியும். திஸ் இஸ் கால்ட் ஃப்ளாஷிங் ஆஃப் பெயிண்ட். தென் கிரின்னிங். as I said, when you ப்ரைமர் போட்டுட்டு மேலே அடிக்கிற பெயிண்டோட ஒப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க அந்த ஒயிட்டு தான் நமக்கு தெரியுமே தவிர the பெயிண்டோட கலர் will not be seen. So this is called grinning. Okay, so these are the defects of the paint. These are some of the defects in a paint. It was asked recently, last year university examler, they have asked the defects in paints. Okay, next so here completes the paint இதோட முடியுது. மெயினாக பெயிண்டில் வந்து types of paint, components of paint and defects in paint. All these things you should be aware of. Next we have varnish. I've been telling that there are 4 components in a paint. You know that pigment is there, solvent is there, additive is there. And when you take a paint, when the pigment is not there, binder is there, and when the pigment is not there, we know that the color of the paint is due to the presence of pigment.
But when the pigment is not going to be there, then it is going to be called as varnish. Varnish பார்க்கிறதுக்கு it is a colorless solution like water. பார்க்கிறதுக்கு so colorless solution மாதிரி இருக்கும். But however it consists of thick oil and resin as well as alcohol and turpentine. The solvent is there and resin is the binder, and oil and alcohol or turpentine can be used as a solvent. Okay, so it's a homogeneous solution. Where do you use varnish? We use the varnish in the wherever we encounter wood or timber products to protect the timber and to give the shining characteristics of the timber. டிம்பரை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் டிம்பர் கம்ஸ் இன் ஆல் பியூட்டிஃபுல் ஷேட்ஸ். ப்ரௌன் கலராக இருந்தாலும் டார்க் ஷேட், லைட் ஷேட், பேல் ஷேட்ஸ், எந்த ஷேட்ஸில் வந்தாலுமே எவ்ரி ஒன் வில் லைக் த கலர் ஆஃப் த டிம்பர். ஸோ டிம்பரை வந்து டிம்பர் வில் ஆல்வேஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் டோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோர் அழகாக இருக்குது, வி வில் ஆல்வேஸ் அட்மையர் பியூட்டிஃபுல் டோர்ஸ். ஸோ டோர் ஒர்க்கெல்லாம் அழகாக இருக்குது, த கலர் ஆஃப் த டோர் இஸ் பியூட்டிஃபுல், ஆல்வேஸ் அட்மையர். ஸோ சம்டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் ப்ரௌன் பெயிண்ட்ஸ் in the doors, if they are beautiful doors and beautiful windows, will just dark brown color timbers பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளா சைட் பில்டிங்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து அப்படியே கிளாஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, டிம்பருக்கு மேலே கிளாஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் டார்க் கலர் timbers will be used there and high quality timbers there. Mainly why we have to varnish, it gives அப்படியே ஒரு glossy appearance, then it gives brilliancy to the painted surface, then it protects the painted surface from atmospheric actions. So these are the objectives of varnishing a surface. And what is the characteristics of a ideal varnish? Always first it should give shiny appearance or glossy appearance to the wooden surface. Second, அது சீக்கிரமாக காஞ்சிடணும். இட் ஷுட் ட்ரை ரேப்பிட்லி. அண்ட் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே யூனிஃபார்மாக சர்ஃபேஸில் வார்னிஷும் இருக்கணும். அப்போ தான் இட் வில் கிவ் அ ப்ளீசிங் அப்பியரன்ஸ். தென் வி ஷுட் சி த கலர் ஆஃப் த வார்னிஷ் ஷுட் நாட் ஃபேட் அவே. வார்னிஷோட மெயினாக நம்ம டிம்பர் வந்து கலர் ஃபேட் ஆகும் தான் வி ஆர் கிவிங் வார்னிஷ். த வார்னிஷோட கலர் ஷுட் நாட் ஃபேட் அவே. Also, by giving the protective film to the timber, we are making it as tough, hard, as well as we are increasing the life, the durability of the timber. So we are increasing the life and giving the toughness to the varnish. Also, it should not shrink or show cracks after drying. Sometimes paint அடிச்சதுக்கு அப்புறம் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா paint will peel off. அதே மாதிரி the varnishes also should not shrink or show cracks after drying. So sometimes varnishes அடிக்கிறதுனால the color is also enhanced. You can see the color is also enhanced. Also termite attacks will not be there if you varnish the furnitures. இல்லைன்னா termite attacks will be there. termite attacks கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி கோல்டன் ரீஜியன்ஸ்லலாம் பார்த்தீங்கனாலே ஸ்மால் காட்டேஜஸ் வில் பி தேர். காட்டேஜஸ்ஸு பழைய காலத்துலலாம் காட்டேஜஸ் ஆர் வெரி ஃபேமஸ். காட்டேஜஸ் வில் பி தேர். காட்டேஜஸில் எல்லாமே டிம்பர் தான் வச்சுருப்பாங்க. கோல்டர் ஏரியாஸ்லேயுமே ஸ்டில் we have timber placed, timber rooms only. It keeps them warm. So அந்த மாதிரி கேசஸ்லலாம் termite attack is very easy. So we should be protecting them by giving this varnish, by giving the varnish. Varnishes are classified into several types. One, oil varnish, spar varnish,
flat varnish, spirit varnish, asphalt varnish. Based on the components present inside the varnish, it is called oil varnishes. Oil varnish na major அதில் இருக்கக்கூடிய solvent is linseed oil. Linseed oil is present and it takes about 24 hours to dry. Then it is suitable for both interior and exterior work. Then spar finish. Spar finish na it is used in parts of the ship and wood products, ship parts of the shipல paint பண்ணதுக்கு we will be using. um, and it is not used for indoors because it is very sticky effect இருக்கிறதுனால it is not used in indoors. It is used only for outdoors and uh, high sunlight areasல we use spar varnish. Then flat varnish. Flat varnishல வந்து we have wax products or soap, metallic soap, or we have silica products inside the flat finish. Silica products will be present. They'll also give some stickiness, silica products. So that is present in the flat finish. But the flat, as the name indicates, the appearance is going to be dull or flat. Flat, it's a dull appearance. Okay. Then we have spirit varnish. Spirit, you know what is spirit. We have resins. They are a type of resin. Spirit பார்த்துருப்பீங்க. Spirit யூஸ் கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க carpenters while painting. That spirit is there, and when you smell nail polish and all, you get the spirit smell. Spirits is used in medical purposes also, as well as for painting also they'll use the spirit. அதோட ஸ்மெல் எல்லாருமே இப்போ ஸ்மெல் பண்ணியிருப்போம், ஸ்பிரிட் ஸ்மெல் பெயிண்டிங் அப்போ. ஸோ தட் ஸ்பிரிட் வில் பி மோர் இன் தி ஸ்பிரிட் வார்னிஷ். அதில் டைப்ஸ் தான் ஷெலாக் வார்னிஷ், லாக்கர் வார்னிஷ், ஃப்ரெஞ்ச் பாலிஷ் வார்னிஷ். இதெல்லாம் பிராண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் வார்னிஷ், பிராண்டோட நேம்ஸ். ஷெலாக் இஸ் த பிராண்ட் நேம் ஃபார் தி ஸ்பிரிட் வார்னிஷ். Then we have turpentine varnish. Instead of we have oil plus turpentine mixed together. Oil plus turpentine mixed together. They are used in steel works. To protect steel works, we use this turpentine varnish. Then we have asphalt varnish. Asphalt varnish is like bitumen. நம்ம ரோட்ல போடுற தார் மாதிரி இருக்கும் ஆஸ்பால்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம் and it is dissolved in hot water and some other chemicals like ammonia, borax, soda and potash will be more. For protecting மியூசியமில் பழைய டிம்பர் ப்ராடக்ட்ஸ், மியூசியமில் இருக்கக்கூடிய மேப்ஸ், பழைய ஆர்கியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, பழைய மேப்ஸ் இது எல்லாத்தையுமே டு வார்னிஷ் அண்ட் ப்ரொடெக்ட் த ஓல்டு பிக்சர்ஸ் அண்ட் ஆல். மியூசியம்ஸ்லலாம் நிறைய பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஓல்டன் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் asphalt varnish. Okay, so these are the types of varnish and their uses. Okay, so that is about varnish. Next is distemper. ஆக்சுவலி டிஸ்டெம்பர் வந்து நீங்கள் வந்து ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடித்தோன்னா அந்த குவாலிட்டி வில் பி வெரி ஹை. அந்த வெரி ஸ்மூத் பெயிண்டிங் சர்ஃபேஸ் வில் பி தேர். பட் டிஸ்டெம்பர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி சீப் சொல்யூஷன். பட் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு ஒயிட் கலரில் ரோலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒயிட் சாக் அண்ட் தின்னர் அஸ் வாட்டர், chalk mixed with water, with that is a distemper. அதில் இப்போ சால்வெண்ட் டைப்ஸ் வந்துச்சு. பழைய காலத்தில் ஒயிட் வாஷுங்கிற பேரில் இந்த டிஸ்டெம்பரை கொடுப்பாங்க. ஸோ distemper is something nothing but white chalk, which is a product of limestone, and chalk mixed with water, and we will
paint it. See, nowadays colorful pigments are also there, glues are there, so that the quality of the distemper will be very high, is high nowadays also. They are available in powder forms and paste forms. And the paints விடைக்கும் டிஸ்டெம்பர் சீப்பு. அதனால நிறைய பேர் வந்து வீட்டில் வெறும் டிஸ்டெம்பர் மட்டும் அடித்து விட்டுருவாங்க, பிகாஸ் சீப்பர் தேன் த பெயிண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் பவுடர் பேஸ்டு பெயிண்ட் மாதிரி தான் இது. பட் வி ஹாவ் ஒன்லி சாக் அண்ட் வாட்டர், ஸோ இட் மோஸ்ட்லி கம்ஸ் இன் ஒயிட் கலர். மோஸ்ட்லி இட் கம்ஸ் இன் ஒயிட் கலர் ஒன்லி. தே ஆர் இப்போ மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்னால் தே கேன் அஃபோர்ட் அட்லீஸ்ட் பெயிண்ட்ஸ், but the others cannot afford that. Also, they can't just leave the structure as such, so they will paint with distemper alone. So they are suitable for plastered surface or for whitewashed surfaces. Then we have oil bound distemper. We have oil based washable distemper, we have oil free distemper, and there are non washable distempers also. There are some types of distemper. In oil bound distemper, the oil is mixed with water, the dried oil is mixed with water. யூஸ்வலாக பெயிண்டில் வந்து வாட்டர் இருக்காது. நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்ததில் ஐ ஹவ் நெவர் மென்ஷன் வாட்டர் இன் எனி ஆஃப் த பெயிண்ட்லேயும் வாட்டர் இருக்காது, வார்னிஷ்லேயும் வாட்டர் இருக்காது. த மெயின் சால்வென்ட்ஸ் வில் பி ஆயில்ஸ் ஆர் டர்பன்டைன்ஸ், அப்படி தான் பார்த்தோம். வி நெவர் சா வாட்டர். இப்போ டிஸ்டம்பரில் வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும், ஸோ இட் இஸ் வெரி சீப். இட் கேன் பி மிக்ஸ்டு வித் வாட்டர். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் தின்டு பை ஆடிங் வாட்டர். நீங்கள் போன ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. போன ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தண்ணியை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. தட் இஸ் டிஸ்டெம்பர். ஓகே, அண்ட் ஓகே இது ஆயில் பேஸ்டு டிஸ்டெம்பரில் பார்த்தீங்கன்னா வாட்டரை மிக்ஸ் பண்ணி வி ஆர் பெயிண்டிங். அந்த கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா the oil present in the distemper will make it hard and durable. And characteristics of distemper are the coating should be thick and they should be more brittle compared to the paints, and they are workable because they are washable. And so workable and easy in application, but durability is not high as paint. இங்க ஒருவேளை paint can be kept for 10 years or 5 years, but here it is not durable. Then the film being porous can be applied on even newly plastered surface. Newly plastered surface laying you can first give a layer of distemper instead of primer. So distemper ne கடையில கிடைக்கும். You can see the white thick coating, but it's பார்க்கறதுக்கு நல்லா திக்கா இருக்கும். The primerக்கு பதிலா we can give distempers also. Okay, but they can be distemper can be thick concentrations ஆவும் கடையில கிடைக்கும். when you can mix water and paint it. So சீப்பாவும் முடிஞ்சிடும். சீப்பா ஒரு ரூமுக்கு வந்து சீப்பாக முடிஞ்சிடும். நீங்கள் பெயிண்ட் வந்து ஒரு டப்பா வாங்கி ஒரு ரூமுக்கு அடிக்கிறதுக்கு we can use the one டப்பா of one pack of paint distemper for the entire house maybe. So that is one of the application of distemper. Okay, distemper, that's about distemper. Okay, we are moving to the last topic of this unit. The last topic of the unit is, we have come to the last topic of the unit, that is bitumen. bitumen பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ரோடு எல்லாத்துலேயுமே பிளாக் கலரில் ஏன் ரோடு இருக்குது அப்படின்னா, the road is mixed with bitumen. தாருன்னு நீங்கள் தார் பூசுகிறாங்கன்னு பார்த்துப்பீங்க, தாருன்னு படிச்சிருப்பீங்க. தார் is different and bitumen is different. Okay, bitumen we'll see. Tar is a product of coal.
கோல்லேருந்து கிடைக்குது. பிட்டுமன் இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம். பெட்ரோல்லேருந்து நமக்கு கிடைக்குது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ பிட்டுமன் இஸ் அ நான் கிறிஸ்டலைன் சாலிட். ஆக்சுவலாக நீங்கள் ரோடில் பார்த்துருப்போம், ரோடு போடும்போது என்ன பண்ணுவாங்க, பெரிய ட்ரம்ஸில் தே வில் கீப் த பிட்டுமன். அந்த பிட்டுமன் சாலிட் ஃபார்மில் இருக்கும், திக்காக இருக்கும். அண்ட் தே ஆர் மெல்டட் வித் ஹீட். ஹீட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, ஹீட் பண்ணி தே ஆர் மெல்டட். ஸோ இட்ஸ் a non-crystalline solid, but why it can melt? Because it is non-crystalline. It's not crystalline. You can melt steel rods. ஸ்டீலை மெல்ட் பண்ணால் அப்படியே சொல்யூஷனாக ஜெல் மாதிரி மாறும். சிமிலர்லி யூ கேன் மெல்ட் பிட்டுமன். சிமிலர்லி யூ கேன் மெல்ட் கிளாஸஸ். கிளாஸையும் நீங்கள் அப்படியே மெல்ட் பண்ணிங்கன்னா என்ன ஷேப்புக்கு வேணால் நீங்கள் மோல்டு பண்ணிக்கலாம். ஸோ தே ஆர் நான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ நான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னால் நம்ம ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். தீஸ் ஆர் நான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் தே ஆர் விஸ்கஸ் மெட்டீரியல்ஸ். விஸ்கஸ் அப்படின்னா என்ன? சம்திங் லைக் ஆயிலோட நேச்சர் இஸ் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி ஒரு ஃப்ளூயிடோட மெட்டீரியல். அந்த விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இட் கேன் ரெசிஸ்ட் மோர். தட் இஸ் த விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி மெட்டீரியல் derived from petroleum. Don't forget, bitumen is derived from petroleum. So petroleum product refine பண்ணி we will take. And asphalt எடுத்தீங்கன்னா, asphalt and tar எடுத்தீங்கன்னா, there are other names, but asphalt is in a very solid state and tar is a semi fluid state, and the fluid state is going to be bitumen. And bitumen is brown or black in color. Mostly we have seen only black colors. Black color bitumens are there. Okay, what are the properties of a bitumen? 1. Bitumen should possess the following characteristics. First, it should not be highly temperature susceptible. For example, we know that when we increase the temperature, the bitumen is going to melt. The asphalt is going to melt and we'll get the bitumen in our hands. But so we can see that it will change with the temperature. So we should be very careful about the controlled temperature for heating the bitumen. ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு அப்படின்னா it is unstable. It is highly unstable. And cold ஆகும்போது it is prone to brittleness, cracks வர ஆரம்பிக்குது. ஸோ the temperature ஹையாகவும் போகக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ we should maintain the correct temperature of the bitumen. Then viscosity of the bitumen. Viscosity of the bitumen should be maintained. For example, oil இருக்கு. ஆயிலில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டு ஃப்ரை சம்திங், டு ஃப்ரை பொட்டேட்டோஸ் வி ஹாவ் ஆயில்னு வச்சுக்கோங்க. இந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றும் போது இட் வில் பி விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் டெம்பரேச்சர் கோஸஸ் த விஸ்காசிட்டி ரெடியூசஸ். தட்ஸ் வை வி ஹீட் இட் அண்ட் அந்த viscosity will reduce. Similarly, the viscosity while heating as well as while placing will be different, but it should be correct. We should maintain. Then bitumeனையும் ஜல்லியையும் மிக்ஸ் பண்ணி தான் என்ன போடுறோம், ரோடு போடுறோம். bitumen roads are put. So when you are mixing, no, தனியாக ஜல்லி தனியாக அந்த தார் தனியாக வரக்கூடாது, அந்த பிட்டுமன் தனியாக வரக்கூடாது. ஓகே, ஸோ தனியாக ரோடு தனியாக ஜல்லி தனியாக போட்டுனா இட் இஸ் நாட் அ ரோட் அட் ஆல். பட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரோட்ஸ் ஆர் லைக் தட் ஒன்லி. தனியாக அங்கே தார் இருக்கும், அப்படியே டக்குன்னு நடுராத்திரி வந்து ரோட்டில் எதையாவது ஊற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அது ஒன்றும் மெயின்டெனன்ஸும் இருக்காது. அதில் ஒரு 2 தடவை போனீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸோட டயர்லேயும் அந்த தார் வந்து ஒட்டிட்டு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் அடேஷன் அண்ட் அஃபினிட்டி வித் த கரெக்ட் டெம்பரேச்சரில் பேர்ன் பண்ணி கரெக்டாக நம்ம பிட்டுமன் போடும்போது there will be affinity. There should be affinity. Affinity na attraction between the aggregate and the bitumen should be
there. They should be always be in connected இருக்கணும். So these are some of the properties that when you use the bitumen. Okay, so you can see the bitumen, melted bitumen or asphalt melt பண்ணீங்கன்னா you'll get this um, we get this kind of bitumen. Bitumen is a petroleum product actually. Asphalt is a coal product. அதுவும் யூஸ் பண்ணுவாங்க ரோட்ல. But mostly we prefer bitumen for roads. Okay. Bitumen, solid state of bitumen you can see. எப்படி இருக்கு? It's a solid only but it is non-crystalline. It will look like a pan. நம்ம யூஸ் பண்ற பன்னீர் மாதிரி இருக்கும். பன்னீர் is also solid. பன்னீரை கட் பண்ணீங்கன்னா tofu or பன்னீர் is பன்னீர் மாதிரி இருக்கும் black கலர்ல இந்த bitumen. But it is harder than the பன்னீர். பன்னீர் மாதிரி சாஃப்டா இருக்காது. And you can see the melting of the solid bitumen. Solid bitumen melt பண்ணி they change into a fluid state. See, you can see the melted bitumen flowing as they heat the solid bitumen. Solid bitumen. Okay, and we produce bitumens actually. Indian bitumen market is there. We have, okay, forms of bitumen. 3 forms of bitumen are there. As you see, எப்பவுமே bitumen இந்த மாதிரி heavy solid-ஆ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. We can see இந்த மாதிரி sheets-ஆவும் available bitumens. So what are these forms? First, it's a cut back bitumen. bitumen வந்து thick-ஆ solid-ஆ இருக்கும்போது அதோட viscosity will be very high. So when you heat it up, its viscosity will reduce. So we reduce the viscosity of the bitumen. So in some situations, we use some liquid binders. The binders with the available bitumen, they are called cutback bitumen. Cutback bitumen. The binders or the solvents that we add will reduce the viscosity of the bitumen easily while heating. So that is the cutback bitumen. Okay, cutback bitumen easy solvents which are present in the bitumen will reduce the viscosity of the bitumen very easily while we are heating. Heat பண்ணும்போது viscosity குறையும். ஆனால் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் because it will have the solvents which will reduce the viscosity. Such bitumens are called cutback bitumen and they are used in cold weather bituminous road construction and maintenance. Colder regions we have cutback bitumen. Then we have bitumen emulsion. Bitumen emulsion water is present mixed with the bitumen. Okay, the liquid form of bitumen which is added to the water ஒரு காம்பனண்டா bitumenல இருக்கும். பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும்னு இல்லை, வாட்டர் வந்தாலே we use the term emulsionங்கிற term யூஸ் பண்ணுவோம். Okay, for the stability of the bitumen there will be some water present in the liquid form of the bitumen, that is the bitumen emulsion. Usually இந்தியாவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே bitumen emulsions. Then we have bituminous primers. Bituminous primers அப்படின்னா paint மாதிரி இருக்கும். You can just paint it on the surface of the roads. It's a primer, as in a first layer of coating கொடுக்கிற மாதிரி. It will be absorbed by the road surface very easily. This depends upon the surface oda porosity பொறுத்து இருக்கும். And it is used for mainly stabilized surfaces and waterborne macadams based courses. For example, some high quality of roads போடும்போது பார்த்தீங்கன்னா road எடுத்துட்டோம்னாலே road will have different layers in it. Okay, different layers in it. We call it as subgrade கீழே, அதுக்கப்புறம் coarse layer, base course, இந்த மாதிரி different layers are there in the pavements. அந்த பேஸ் கோர்ஸை வந்து நல்ல ஸ்டெபிளைஸ்டு சர்ஃபேசஸாக இருந்துச்சு அப்படின்னா then we use the bitumen primer.
Mainly, it's like a painting on the surface of the bitumen. Uh, then we have surface of the road. Then we have modified bitumens. Modified bitumens, like some modifiers will be added to the available bitumen. Okay, there are different types of bitumen. You can see. I show you the. Okay, there are different grades of bitumen. இந்தியாவில் வந்து bitumen emulsion யூஸ் பண்றோம்னு I told. Bitumen emulsionல different grades are there. We select the grades based on the project type. The grades of the bitumen are 30 bar 40, 60 bar 70, 85 bar 100, 160 bar 220, 40 bar 50, 80 bar 100, 100 bar 120. In most of the projects, no, we use 80 bar 100 grade bitumen. We use 80 bar 100 grade bitumen. இதில் வந்து பார் 80 பார் 100, 85 பார் 100 இருக்கு. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் வாட் இஸ் த லாஸ்ட் டேர்ம்னு கேட்டிங்கன்னா 80 அப்படிங்கிறது த பெனட்ரேஷன் வேல்யூ இஸ் பிட்வீன் 80 to 100. எப்போவுமே பிட்டுமென் டெஸ்டிங் லேபில் பண்ணுவீங்க நீங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் லேபில் யூ வில் ஹாவ் அ பிட்டுமென் டெஸ்டிங். The bitumen testing, you do penetration test based on the viscosity of the bitumen. The penetration value will vary, and based on the penetration value the quality varies and the use of all bitumen also vary. So if the penetration is between 8 to ஒரு நீடில் heated bitumenல we will insert. அதுதான் அந்த நீடிலோட penetration 80 mmலேருந்து 100 mmக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா then that is the 80 bar 100 grade bitumen. Okay, these are used in different climatic conditions and different types of construction. These are the available